அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும், ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் உச்ச பலம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அதிலும் உச்ச பலம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்ததும் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவற்ற நிலையில் இருந்தாலும் அதிசார குரு உச்ச பெயர்ச்சி காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு பகவான். அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால், பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை. உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார், ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார். அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்வில் நேர்கதியில் தாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பகவான் அபரிவிதமான நன்மையை 2, 5, 7, 9 மற்றும் 11
ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அள்ளி கொடுப்பாருங்க. சுகஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையாலும் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவ்வப்போது சந்திரனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று 4ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். பல சுபகாரியங்களை மன நிறைவு காணக்கூடிய வகையில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் பெரிய அளவில் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அஷ்டமம் தொழில் மற்றும் விரயத்தை பார்ப்பதால் பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபார ரீதியான வளர்ச்சி மிக பெரிய அளவில் உங்களை தேடி வருகிறது. உங்களது கடின உழைப்பிற்கு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மீள முடியாத பிரச்சனை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை அரசியல் துறையில் அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான தருணமாக குரு பகவான் 4இல் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 8 திசையிலும் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் விரைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள்.